Hello students, 10th Maths Chapter 3 Algebra exercise 3.3 third sum இந்த வீடியோல பார்க்கலாம். Find the GCD of the each pair of the following polynomials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் subdivisions இருக்கு. First subdivision பாருங்க, 12x power 4 minus x cube, 8x power 4 minus 3x cube plus 2x square, whose LCM is அப்படின்னு சொல்லிட்டு LCMக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 24x cube, x minus 1, x minus 2. இதுக்கு முன்னாடி செகண்ட் செம்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஜிசிடி இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க செகண்ட் செம்ல. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இருக்கிறது ஒரே ஃபார்முலா. என்னது? f of x is into g of x is equal to LCM into GCD. ஓகே, இப்போ ஜிசிடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு சைடை வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த எல்சிஎம்மை இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால இங்கிட்டு வரும்போது டிவிஷனில் டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ ஜிசிடி தான் கண்டுபிடிக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம். ஓகே, இந்த ஃபார்முலாவில் இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to 12x power 4 minus x cube. g of x is equal to 8x power 4 minus 3x cube plus 2x square. சரியா, இப்போ நம்ம வந்து டேர்ம் ஏதாவது கேன்சல் பண்ணுறதா, இப்போ டிவிஷனில் எப்படி இருக்குல்ல இந்த மாதிரி மெத்தடில் கொண்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே ஜி ஆஃப் எக்ஸ், இங்கே எல்சிஎம் சப்ஸ்டியூட் பண்ணணும். கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வேல்யூஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் கியூப் வந்து காமனாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒன்னு வரும். அந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இந்த எல்சிஎம்ல இருக்க எக்ஸ் மைனஸ் ஒன்று கேன்சல் பண்ணலாமா? அந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ் கியூப் அப்படின்ற டேர்மாக காமனாக எடுக்கிறேன் வெளியே. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 12x cube இன்டூ எக்ஸ் கியூப், இங்கே எக்ஸ் பவர் 4ல் எக்ஸ் கியூப் போயிடுச்சுன்னா வந்து ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் எக்ஸ் கியூப் காமனாக எடுத்தனால இங்கே வந்து 1 இருக்கும். சரிங்களா, அடுத்து இப்போ இந்த டேர்ம் பாருங்க, இதுவுமே வந்து நம்ம சம் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் இந்த டேர்மை. ஸோ வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ன்ற காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்கொயர் வரும். அப்புறம் வந்து இதில் வந்து சம் ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற டேர்மை காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 8x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பவர் 4ல் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா திரும்பி ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் 3x மட்டும் தான் இருக்கும். க்யூப்ல ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த எக்ஸு அப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் 2 ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம வந்து சம் ப்ராடக்ட் பண்ணிடலாம்ல. பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? நம்மளுக்கு 2 வரணும். நம்ம அடிஷன் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னா -3. சரியா, இப்போ 2 × 1 அப்படின்றது தான் ஒரே ஆப்ஷன். ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுடலாம். போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணணும். ஸோ -3 அப்படின்னு வரும். 2 × 1 -2 × -1 அப்படின்னா +2 வருமா? ஸோ வந்து -2 -1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணது, ஃபேக்டரைஸ் பண்ணுறது. ஸோ 8x ஸ்கொயர் இன்ட்டு x minus 2 x minus 1. ஓகே, இது ரெண்டையும் சம் ப்ராடக்டில் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ வேல்யூஸ்லாம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். அது g of xக்கு இது. சரிங்களா, ஸோ 12x cube இன்டூ x minus 1 இன்டூ 8x ஸ்கொயர் இன்டூ x minus 2 x minus 1 ஓகே, டிவைடட் பை எல்சிஎமோட வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 24x cube x minus 1 x minus 2. அது அப்படியே நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். ஸோ 24x cube x minus 1 x minus 2. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே த்ரூ அவுட்டாக மல்டிப்ளிகேஷனில் தான் மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணலாமோ பண்ணிக்கலாம். x minus 1 கேன்சல் பண்ணிடலாம். x minus 2 x minus 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து இந்த 24x cube இருக்குல்ல, இதை வந்து இதோட நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். x cube போயிடும். இந்த 24 பாருங்கள், 2 டேபிளில் இது வந்து 12 டேபிளில் இது வந்து 1 டைம் வரும். இது வந்து 2 டைம்ஸ் வந்து 24 அப்படின்னு வரும். சரியா, திருப்பி இது வந்து 2 டேபிளில் 1 டைம் வரும். இது வந்து 4 டைம்ஸ் வரும். 8 வந்து 2 டேபிளில் 4 டைம்ஸ் வருது. சரியா,
இப்போ நம்ம ரிமைனிங் டேர்ம்ஸில் எழுதிக்கலாம். வேறு எதுவும் கேன்சல் பண்ணுறது எதுவுமே இல்லைங்க. டினாமினேட்டர் ஃபுல்லாமே 1 ஆயிடுச்சு. பாருங்க 4x² x - 1 அதுதான் ரிமைனிங் டேர்ம்ஸ். ஸோ 4x² x - 1 ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் எழுதியாச்சு. சரிங்களா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் சம்மோட ஜிசிடியோட வேல்யூ. therefore GCD is equal to 4x² x - 1. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x³ + y³ அடுத்து x⁴ + x² y² + y⁴ whose LCM is x³ + y³ x² + xy + y². சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் f(x) இது வந்து g(x), இது வந்து LCM அப்படின்னு தெரியும். நான் ஃபார்முலா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கே சொன்னேன்ல, டேரக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் f(x) எதுன்னு எடுத்து எழுதிக்கலாம். f(x) is equal to x³ + y³. நான் இதை வந்து எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரணும். இப்போ எல்சிஎம்ல பார்த்தோன்னா அதே x³ + y³ வருது. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது அப்படியே இதுவும் f(x)ம் இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடும். ஸோ நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன், எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. சரிங்களா? அடுத்து g(x). g(x) என்னது? x⁴ + x² y² + y⁴. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க நான் சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு டேர்முக்கும் ஈச் டேர்முக்கும் நான் தனித்தனியாக ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? x². x⁴ ரூட் எடுத்தோம்னா x² ப்ளஸ் இதுக்கு ரூட் எடுத்தோம்னா xy ப்ளஸ் இதுக்கு ரூட் எடுத்தோம்னா y². சரியா? அடுத்து அடுத்து எழுதும் போது என்ன பண்ணணும்னா x² பாசிட்டிவ்ல எழுதணும். இந்த டேர்ம் இருக்குல்ல xy அப்படின்ற டேர்மை மைனஸ்ல நெகட்டிவ்ல எழுதும். சரிங்களா? xy ப்ளஸ் y². சரியா? நான் ஈஸியாக ஞாபகம் இருக்கிறதுக்காக நீங்கள் ரூட் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அது ஃபார்முலா கிடையாது. இது இந்த இதை வந்து இப்படி ஃபார்முலா படி இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டா. சரிங்களா? இங்கே சேம் எல்லாமே பாசிட்டிவ் சைனாக இருக்கும். இங்கே வந்து நெகட்டிவ் சைன் ஒரு பாசிட்டிவ் சைன் வரும். சரியா? இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். எல்சிஎம் கிவன் என்னது? எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? x³ + y³ இன்ட்டு x² + xy + y². ஓகே, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபார்முலா என்னது? GCD is equal to f(x) into g(x) divided by LCM. ஓகே, இப்போ f(x) என்னது? x³ + y³ into g(x) என்ன நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கோம்ல ஃபார்முலா வைஸ், அந்த மாதிரி எழுதிக்கிறோம். x² + xy + y² into x² - xy + y² divided by LCM என்ன வேல்யூ எடுத்திருக்கோம்? என்ன கொடுத்துருக்காங்க? x³ + y³ into x² + xy + y². சரியா? இப்போ எது கேன்சல் பண்ணுமோ அந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்குது ஃபுல்லாமே பாசிட்டிவ் டேர்மாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் டேர்ம் சேம் டேர்மாக இருக்கா? இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ therefore GCD is equal to x² - xy + y². சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.